இயேசுவில் பிரியமானவரே, இன்று ஆண்டின் பொதுக்காலம் 17ஆம் ஞாயிறை நாம் சிறப்பிக்கிறோம். இன்று ஜூலை மாதம் 26ஆம் தேதி நம்முடைய தாயாம் திரு அவையானது அன்னை மரியாவினுடைய பெற்றோர்களான சுவக்கின் அண்ணா இவருடைய நினைவை கொண்டாடுகிறது, விழாவை கொண்டாடுகிறது. அதோடு இன்றைய நாள் தாயாம் திரு அவையானது இயேசுனுடைய தாத்தா பாட்டிகளாக இருக்கக்கூடிய அண்ணா சுவக்கின் இவருடைய விழாவை கொண்டாடுவதனால் நம்முடைய திருச்சபையும் தாத்தா பாட்டியர் இவருடைய விழாவை கொண்டாட அழைப்பு விடுக்கிறது. இன்றைக்கு தாயாம் திரு அவையோடு சேர்ந்து நாமும் தாத்தா பாட்டிய கிராண்ட் பேரண்ட்ஸ் டே என்ற இந்த விழாவை தினத்தை நாம் சிறப்பிக்கிறோம். அதோடு கூட இன்று இந்த ஞாயிறு இந்த மாதத்தினுடைய இறுதி ஞாயிற்றுக்கிழமையாக அமைந்திருக்கிறது. இது நன்றி ஞாயிறு. நாம் இந்த மாதம் முழுவதுமாக எடுத்த எல்லா காரியங்கள், பயணங்கள், வேலைகள், நாம் எடுத்த எல்லா முயற்சிகளையும் ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த மாதத்தை நாம் முடிக்க இருக்கிறோம். ஆண்டவருக்கு நன்றி சொல்லக்கூடிய இந்த மாதம் முழுவதுமாக நாம் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்காக நன்றி சொல்லக்கூடிய இறுதி ஞாயிறாக இந்த ஞாயிற்றுக்கிழமை இருக்கிறது. எனவே இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை வேளையிலே ஆண்டவருடைய இந்த தெய்வீகமான இந்த திருத்தலத்திலே நாம் கூடியிருக்கிறோம். ஆண்டவர் அந்தோனியார் வழியாக நமக்கு செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றி சொல்லி இந்த திருப்பலியிலே நாம் பங்கேற்போம். தாத்தா பாட்டி என்ற ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் இந்த திருவிழாவினுடைய வாழ்த்துக்களையும், அண்ணா சுவக்கின் என்ற பெயரை தாங்கியிருக்கக்கூடிய அனைவருக்கும் இன்றைய நாளுடைய விழாவினுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைய மறைவுரையானது இரு பகுதிகளாக நான் பிரித்து பார்க்கிறேன். ஒன்று, இன்றைய வாசகங்கள் நமக்கு தரக்கூடிய செய்தி, த சென்டர் ஆஃப் த வேர்ட் ஆஃப் காட். இன்றைக்கு நாம் படித்த அந்த 3 வாசகங்களுடைய மைய சிந்தனை, இன்றைய வாசகம் நமக்கு கொடுக்கக்கூடிய இந்த முதன்மை சிந்தனை என்ன என்பது முதல் பகுதியாகும். இன்றைய வாசகங்களை இன்றைய சூழ்நிலையில் வாழ்கிற, இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய நமக்கு, நம்முடைய குடும்பத்துக்கு, தனிப்பட்ட வாழ்க்கைக்கு என்ன ஒரு செய்தியை சொல்கிறது என்பது 2ஆம் பகுதியாகவும் சொல்லி நிறைவு செய்கிறேன். பிரியமானவர்களே, இன்றைக்கு முதல் வாசகமானது 1 அரசர் புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் மற்றும் 7 முதல் 12 இறை வார்த்தைகளை நாம் முதல் வாசகமாக வாசித்திருக்கிறோம். இன்றைய வாசகத்தில் நாம் பார்க்கிறோம், சாலமோன் மன்னனுக்கு ஆண்டவர் காட்சி கொடுக்கிறார், தன்னை வெளிப்படுத்துகிறார். உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேள் என்று சாலமோனை பார்த்து கடவுள் கேட்கிறார். இன்றைக்கி ஒருவேளை அந்த கேள்வி கடவுள் நம்ம பார்த்து உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேளு அப்படின்னா என்ன கேட்போம்? கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். என்னெல்லாம் கேட்போம்? திடீர்னு கடவுள், நீங்கள் தூங்கும்போது கடவுள் வந்து காட்சி கொடுக்கிறார், உங்களுக்கு என்னப்பா வேணும் அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவோம்? நீங்கள் என்ன சொல்லுவீங்க என்று நீங்கள் யோசிச்சிங்க, அது சொல்ல அவசியம் இல்லை. எனக்கு சாலமோனிடம் கடவுள் கேட்கிறார், உனக்கு என்ன வரம் வேண்டும்? சாலமோனுடைய பதில் என்னவாக இருக்கிறது? 2 வரத்தை கேட்கிறார். 2 வரம், ஒரு வரம் தான், ஆனால் 2 காரியங்களுக்காக அந்த வரத்தை கேட்கிறார். ஒன்று, அவர் சொல்லுகிறார், உன்னுடைய மக்களுக்கு நீதி வழங்குவதற்கு, மக்களுக்கு நீதி வழங்கணும். நான் ஒரு மன்னனாக இருக்கிறேன், அரசனாக இருக்கிறேன். மக்களுடைய பிரச்சனைகள், மக்களுடைய சண்டை சச்சரவுகள், மக்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு நான் நீதி வழங்க வேண்டும். ஒரு மன்னன் ஸ்தானத்தில் இருக்கிறேன், நான் நீதி வழங்க வேண்டும். 2வது, நன்மை தீமை எதுவென நான் பகுத்தறிய வேண்டும். எது நன்மை எனக்கு தெரியணும், எது தீமை அப்படின்னு தெரியணும். ஏன்னா நான் ஒரு மன்னன், நான் ஒரு அரசன். அரசனுக்கு எது நன்மை எது தீமை அப்படின்னு தெரியல அப்படின்னா நாடு குட்டிச்சுவராயிடும். நன்மையெல்லாம் தீமையாகும், தீமையெல்லாம் நன்மையாகும் மாறக்கூடிய சூழல் வரும். அதான் இன்றைக்கு நான் பார்த்து கொண்டிருக்கிற இந்தியாவினுடைய சூழல், தமிழகத்தினுடைய சூழல்.
இன்றைக்கு நன்மையெல்லாம் தீமையாக, தீமையெல்லாம் நன்மையாக மாறிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை நான் பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே சாலமோன் மன்னன் கேட்கிறான், எனக்கு நன்மை எது தீமை எது என அறிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை கொடுங்க என்று கேட்கிறான். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் இதை ஒருபோதும் கேட்டது கிடையாது. எனக்கு நன்மை எதுவென தீமை எதுவென பகுத்து அறிந்து அதன்படி நடக்க வேண்டும் என்று இந்த வரத்தை நாம் பெரும்பான்மை கேட்பது கிடையாது. மக்களுக்கு நீதி வழங்க வேண்டும், நான் உண்மையோடு இருக்கணும், நல்லதை மட்டுமே நான் சொல்லணும், நல்லது மட்டுமே நான் பேசணும், அடுத்துக்கு நல்லது மட்டுமே செய்யணும் என்கிற இந்த வரத்தையும் நாம் கேட்பது இல்லை. அப்போ சாலமோன் கேட்டது வேறு, இன்றைக்கு நாம் கேட்பது வேறாக இருக்கிறது. எனக்கு நிறைய தேடுதல் இல்லை, இதை தேடுவதனால் நான் இதை விட்டு விடுகிறேன், எதை தேடிக்கொண்டிருப்பதால் நான் இதை விட்டு விடுகிறேன் சொல்லி தேவை இல்லாததை தேடிக்கொண்டு தேவையானதை விட்டு விடுகிறோம். அற்புதமான ஒரு கதவு இருக்கு, ஒரு புத்தகம் இருக்கு, கதவை திறந்து விடு காற்று உள்ளே வரட்டும் என்கிற புத்தகம். அவர் எழுதினது ஒரு சாமியார், அதை விட்டுடுவோம், நித்யானந்த சாமியார் அந்த புத்தகத்தை எழுதியது. அவரை பற்றி நமக்கு தவறான ஒரு அபிப்பிராயம் இருந்தாலும் கூட அவருடைய புத்தகங்களில் மிக அற்புதமான ஆன்மீக கருத்துக்கள் இருக்கின்றன. அதில் அவர் சொல்கிறாரு, நீ எதை விற்று எதை தேடுகிறாய், எதை வாங்குகிறாய். நாம் ஒன்று கொடுத்து ஒன்று வாங்குவோம். இன்னைக்கு புதையலை வாங்குவதற்காக அவன் எல்லாவற்றையும் விற்கிறான். இன்னைக்கு முத்தை வாங்குவதற்காக தன்னிடமிருந்த எல்லாவற்றையும் விற்கிறான். நீங்கள் எதை விற்கிறீங்க, எதை வாங்குறீங்க? உங்கள் உழைப்பை நீங்கள் விற்கிறீர்கள், உங்கள் உழைப்பின் வழியாக என்ன வாங்குறீங்க? உங்கள் வாழ்க்கை நீங்கள் செலவு செய்கிறீர்கள், தினந்தோறும் ஓடி ஓடி வேலை செய்து கொண்டிருக்கிறீர்கள், என்ன பிரயோஜனம், என்ன பயன்? நிறைய படிக்கிறீங்க, அந்த படிப்பின் வழியாக அறிவின் வழியாக என்ன நீங்கள் வாங்குறீங்க? உங்களுடைய அறிவின் வழியாக என்ன ப்ராஃபிட்? இந்த சமூகம் நிறைய கல்லூரிகள், நிறைய பள்ளிக்கூடங்கள், நிறைய படிப்புகள், பட்டங்கள் எல்லாம் கொடுக்கிறது, அறிவை கொடுக்கிறது. ஆனால் என்ன லாபம்? மதிப்பீடுகள் இருக்கிறதா? இன்னைக்கு நல்ல மதிப்பீடுகளை நாம் மனித வாழ்க்கையிலே பெற்றுக்கொண்டிருக்கிறோமா? அறிவு இருக்கு, நல்ல மனுஷனாக இருக்கிறேன், நான் நிறைய பட்டங்களை வாங்கியிருக்கிறேன், ஆனால் அறிவுள்ள மதிப்புள்ள மரியாதை உள்ள ஒரு மனுஷனாக நான் நடந்து கொள்கிறேனா? நிறைய படிச்சிருக்கிறேன், நிறைய பதவிகளை நிறைய பட்டங்களை வாங்கியிருக்கிறேன், என் பேச்சு சுத்தமாக இருக்கான்? அடுத்துடைய மனதை காயப்படுத்தாமல் என்னால் பேச முடிகிறதா? ஒரு முதிர்ச்சியான நிலையிலே என்னால் இருக்க முடிகிறதா? என் மனைவி, என் பிள்ளைகள், என் கணவனோடு பேசுகிற போது ஒரு முதிர்ச்சியோடு என்னால் பேச முடிகிறதா? அது இல்லை அப்படின்னா நம்முடைய அறிவால் என்ன பயன்? இவ்வளோ படிச்சிருக்கிறோமே, இவ்வளோ பட்டங்களை வாங்கியிருக்கிறோமே, பேச தெரியலையே, என்ன பயன்? எதை விற்று எதை வாங்குகிறாய்? எனக்கு நிறைய சம்பாதிக்கிறோம், நிறைய வங்கியில் காசு வச்சிருக்கிறோம், என்ன பயன்? குடும்பத்தில் சமாதானம் இருக்கிறதா? சந்தோஷமாக தான் இருக்கிறோமா? நிம்மதியாக இருக்கிறோமா? நிம்மதியாக தூங்க முடிகிறதா? பிரியமானவர்களே, நீங்கள் எதை விற்று எதை வாங்குகிறீர்கள்? நீங்கள் விற்கிறது காஸ்ட்லியாக இருக்கு, வாங்குவது ரொம்ப சீப்பாக இருக்கு. நீங்கள் விற்பது மிக காஸ்ட்லியாக இருக்கு, இட் இஸ் வெரி வேல்யூபிள். நீங்கள் கொடுப்பது விற்பது மிக ரொம்ப மதிப்பு வாய்ந்ததாக இருக்கிறது. ஆனால் அதை கொடுத்துட்டு நீங்கள் வாங்குறது பணத்தை கொடுத்துட்டு குப்பையை வாங்குவாங்களா? நிறைய பணத்தை கொடுத்து கொஞ்சம் குப்பை வாங்குவீங்களா? அப்போ எது வேல்யூ? பணம். நீங்கள் எதை விற்று எதை வாங்குறீங்க? நிறைய உடல் ஆரோக்கியத்தை, உறவுகளை, நம்முடைய எனர்ஜி, நம்முடைய எல்லாத்தையும் கொடுத்துட்டு வாழ்க்கையில் எதை வாங்கி வச்சிருக்கிறோம்? கவலை, வருத்தம், வேதனைகள், சண்டைகள், பிரச்சனைகள், நோய்கள், வியாதிகள், திருப்தி இல்லாத வாழ்க்கை. எதை தானே சேமித்து வைத்திருக்கிறோம்? எதை நாம் விற்று எதை வாங்கி இருக்கிறோம்? நம்ம கையில் இருக்கிறது என்ன? ஒரு சந்தோஷமான வாழ்க்கை, ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை, ஒரு திருப்தியான வாழ்க்கை, ஒரு அன்பான வாழ்க்கை, ஒரு சமாதானமான குடும்பம், நல்ல உறவுகள், நல்ல நண்பர்கள் வாங்கி இருக்கிறோமா? நம்முடைய நண்பர்களை விட நமக்கு எதிரிகள் அதிகமாக சம்பாதித்திருக்கிறோம். நம்முடைய உறவுகளை விட நமக்கு பிடிக்காதவர்களை அதிகமாக சம்பாதித்து வைத்திருக்கிறோம். எதை விற்று எதை வாங்கி இருக்கிறோம்? பிரியமானவர்களே, இன்றைக்கு சாலமோன் ஞானத்தை தேடி போனார்.
இன்றைய வாசலில் வரக்கூடியவர்கள் நல்லதை தேடி போனார்கள். நாம் எதை தேடிக்கொண்டிருக்கிறோம்? எதை விற்று எதை வாங்கி கொண்டிருக்கிறோம்? இதுதான் இன்றைய வாசனை நமக்கு தரக்கூடிய முதல் செய்தி. பிரியமான, இன்றைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்வது, வழக்கமாக இந்த நற்செய்தி வாசகத்தை படிக்கிற போது நாம் என்ன நினைப்போம்? 3 உவமைகள் வருது. விண்ணரசை பற்றிய 3 உவமைகள் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார். 1, புதையலை ஒருவன் காண்கிறான். அந்த புதையலை வாங்கி கொள்வதற்காக அவன் அந்த நிலத்தையே வாங்கி கொள்கிறான். இயேசு வாழ்ந்த காலத்தில் பேங்க் கிடையாது, லாக்கர் சிஸ்டம் கிடையாது. தங்களிடம் இருக்கக்கூடிய விலை உயர்ந்த விஷயங்களை போயிட்டு ஒரு பத்திரமாக பாதுகாப்பாக வைப்பதற்கு எந்த விதமான ஒரு சேஃப்டி சிஸ்டம் கிடையாது. இன்றைக்கி நமக்கு பேங்க் இருக்கிறது, அது நமக்கு ஒன்றும் இல்லை, அது வேறு விஷயம். ஆனால் பேங்க் இருக்கிறது. நம்ம என்னத்தை சேர்த்து வச்சுக்கோம்? பேங்க்கில் ஒன்றும் இல்லை, கடன் தான் சேர்த்து வச்சு. புதிய ஏற்பாட்டில் இதுபோல் வங்கிகள் இல்லாதனால தங்களுடைய காஸ்ட்லியான விஷயங்களை யாருக்கும் தெரியாமல் நிலத்தில் புதைத்து வைப்பார்கள். புதைத்து வைத்து ஒரு சின்ன அடையாளம் அவருக்கு மட்டும் தெரிந்தபடியாக வைத்துக் கொள்வார்கள். அப்படியாகத்தான் இந்த புதையல் நிலத்தில் இருக்கிறது. அதை ஒருவன் கண்டுபிடிக்கிறான். என்று வைத்து கொண்டால், இப்போ நாம் புதைச்சேன், ஆனால் இன்னொரு கண்டுபிடிக்கிறார் என்றால் அந்த புதையலை உரிமை கொண்டாட எனக்கு எந்த விதமான டாக்குமெண்ட் கிடையாது. அது என்னுடையதான் என்று சொல்லிக்கொள்ள எனக்கு எந்த விதமான டாக்குமெண்ட் கிடையாது. அதனால் அது யாருக்கு போய் சேரும் என்றால், யார் ஒருவன் கண்டுபிடிக்கிறானோ, யார் ஒருவன் அதை கண்டுபிடித்து எடுக்கிறானோ அவனுக்கு போய் சேரும் அந்த புதையல். ஆனால் ஒருவனுடைய நிலத்தில் இருக்கிறது. அவன் என்ன செய்கிறான்? புதையல் உள்ளவருக்கு தெரிஞ்சிச்சு, அதை எடுக்கணும். ஆனால் நிலம் ஒருவனுக்கு சொந்தமாக இருக்கிறது. எனவே அந்த நிலத்தை போய் அவன் வாங்கி கொள்கிறான். அவனுக்குள்ளதை எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தில் உள்ள அந்த புதையலை அவன் எடுத்து கொள்கிறான். அதே போல தான் முத்து, வாணிபம் செய்யக்கூடிய ஒருவன் விலை உயர்ந்த முத்தை பார்க்கிறான், அதை போய் தேடி எடுத்து கொள்கிறான். நல்ல மீன்களை எடுத்து கொள்கிறான், தீயவற்றை கெட்டவற்றை போட்டு விடுகிறான். இந்த வாசகத்தை படிக்கிற போது நாம் என்ன நினைப்போம் அப்படின்னா, நாம் விண்ணரசை அப்படியாக தேடி கண்டுபிடிக்கணும், நாம் விண்ணரசை தேடி போய் எடுத்துக்கணும், விண்ணரசு நல்ல முத்துக்கு சமமாகும், விண்ணரசு நல்ல மீன்களுக்கு சமம், விண்ணரசு நல்ல புதையலுக்கு சமம், நாம் அதை தேட வேண்டும் என்று பொதுவாக நாம் எடுப்போம். அப்போ தேடுவது யார்? இந்த வாசகத்தில் நம்முடைய அண்டர்ஸ்டாண்டிங்கில் தேடுவது யார்? ஆனால் பெரும்பான்மையாக நாம் இந்த ஒரு விஷயத்தை இந்த வாசகத்தை படிக்கிற போது மறந்து விடுகிறோம். தேடுபவன் நாம் அல்ல, இங்கே தேடுபவது நாம் அல்ல, தேடுபவர் இயேசுவாக இருக்கிறார். தேடுவது இயேசு. நாம் புதையலாக இருக்கிறோம், நாம் தான் முத்தாக இருக்கிறோம். பிரியமானவர்களே, கடவுள் நம்மை தேடி வந்தார். நாம் ஒரு முத்தாக, நாம் ஒரு சொத்தாக, நாம் ஒரு புதையலாக இருப்பதனால் கடவுள் நம்மை தேடி வந்திருக்கிறார். அது தேடி போன அந்த புதையலை தேடி போன என்ன செய்கிறான்? அந்த முத்தை தேடி போன என்ன செய்கிறான்? தனக்குள்ள எல்லாவற்றையும் விற்று அதை எடுத்துக்கொள்கிறான், வாங்கி கொள்கிறான். இயேசு அதை தான் செய்தார். தனக்குள்ளது எல்லாவற்றையும் விற்றுவிட்டார். இன்றைய 2 கொரிந்தியர் நாம் பார்க்கிறோம், இயேசு எந்த அளவுக்கு தனக்குள்ளதை எல்லாம் விற்றார் என்பதை பவுலடியார் மிக அழகாக சொல்கிறார். விவிலியை வைத்து எடுத்துக்கொள்ளுங்கள். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9வது இறை வார்த்தை. 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9வது இறை வார்த்தை. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருள் செயலை அறிந்திருக்கிறீர்களே. இயேசுடைய அருள் செயலை அறிந்திருக்கிறீர்களே. அவர் செல்வராய் இருந்தும் உங்களுக்காக ஏழையானார். அடுத்த வாக்கியம், அவருடைய ஏழ்மையினால் நீங்கள் செல்வராகுமாறு இவ்வாறு செய்தார். என்னது இவ்வாறு செய்தார்? என்ன செஞ்சாரு? நாம் அடுத்த இடத்துல பார்க்கிறோம். அவர் என்ன செஞ்சாரு? இயேசு என்ன செய்தார்? பிலிப்பிய திருமுகம் 2ஆம் அதிகாரம் 6 மற்றும் 6 முதல் 8 முடிய இயேசு என்ன செய்தார்? படியுங்கள். கடவுள் வடிவில் விளங்கிய அவர், இயேசு கடவுள் வடிவில் இருந்தார். இந்த பூமிக்கு வரதுக்கு முன்னாடி அவர் கடவுள் வடிவில் இருந்தார். கடவுளுங்க அவரு, அது கடவுள், மனுஷன் கிடையாது. கடவுளாக இருந்தவர்
கடவுள் வடிவில் விளங்கிய அவர் கடவுளுக்கு இணையாயிருக்கும் நிலையை கடவுளுக்கு இணையாக சமமாக கடவுளாக இருக்கும் நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதா ஒன்றாக கருதவில்லை. வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டிய ஒன்றாக அவர் கருதவில்லை. நான் கடவுள் ஸ்தானத்தில் இருப்பேன். நாம் சொல்றமே, நான் இந்த ஸ்தானம், நான் இந்த பதவி எதை விட்டு கொடுக்க மாட்டேன், நான் இந்த நிலையை விட்டு கொடுக்க மாட்டேன், இந்த போஸ்டை விட்டு கொடுக்க மாட்டேன், இந்த பதவி விட்டு கொடுக்க மாட்டேன். ஏசு அப்படி அல்ல. கடவுள் தன்மையில் இருந்த அவர் அதை இறுக்கமாய் பிடித்து கொண்டிருக்க வேண்டும் என்று அவர் விரும்பல. என்ன செய்தார்? ஆனால் தம்மையே வெறுமையாக்கி அவர் தம்மையே வெறுமையாக்கினார், ஒண்ணுமில்லமாக்கினார். தன்னுடைய இது எல்லாத்தையும் விட்டுட்டு வெறுமையாக்கினார். வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று ஆண்டவர் அடிமையாகிறார். கடவுள் அடிமையாகிறார். மனுஷன் மட்டும் கிடையாது, அடிமையாகினார். அடுத்து மனிதனுக்கு ஒப்பானார். மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையை ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார். பிரியமானதெல்லாம் எதற்கு? பவுலியே சொல்றார், அவர் செல்வராயிருந்தார், நாம் செல்வராகும்படியாக இது எல்லாத்தையும் அவர் விட்டு கொடுத்தாரு. துன்பத்தை தாங்கி கொண்டார். நாம் தான் முத்து, நாம் தான் புதையல். கடவுள் நம்மை தேடி வந்தார். பிரியமானவர்களே, கடவுளுடைய அன்பை, கடவுளுடைய பரிவை, இரக்கத்தை இந்த வாசனை நமக்கு சொல்லுது. கடவுள் நம்மை தேடி வந்தார். கடவுள் நம்மை தேடி வரக்கூடிய அளவுக்கு நாம் புனிதர்கள் அல்ல. கடவுள் நம்மை தேடி வரக்கூடிய அளவுக்கு நாம் நல்லவர்களும் அல்ல. ஆனால் கடவுள் நம்மை அன்பு செய்கிறார். பெருமாளுடைய வாழ்க்கையில் உங்களை தேடி வராதவர்கள் பல பேர் இருப்பாங்க. உங்களை நாடி வராதவர்கள் பல பேர் இருப்பாங்க. நீங்கள் ஏழையாக இருப்பதனால், படிக்காமல் இருப்பதனால், வறிய நிலையில் இருப்பதனால், பெரிய அந்தஸ்தில் இருப்பதனால் உங்களை தேடி வராதவர்கள், உங்களை நாடி வராதவர்கள் இந்த உலகத்தில் நிறைய மனிதர்கள் இருப்பாங்க. அந்தஸ்து பார்த்து தேடக்கூடியவர்கள், அறிவை பார்த்து தேடக்கூடியவர்கள், பதவியை பார்த்து தேடக்கூடியவர்கள் உங்களை தேடி வராமல் இருக்கலாம். ஆனால் நம்மை, உங்களை, உன்னை தேடி வந்தவர் யாராக இருக்கிறார்? யாராக இருக்கிறார்? அதை நம்ம உணர்ந்தா பதில் வரும், உணரலைன்னா பதில் வராது. கடவுள் நம்மை யார் தேடி வந்திருக்கிறார்? யாரு? எஸ். இதை ஃபீல் பண்ணால் பிரியமானவர்களே, இதை மட்டும் நாம் அனுபவித்தோம் என்றால் கடவுள் நம்மை விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார் என்பதை அடுத்த வசனம் படியுங்க. கடவுள் நம்மை எப்படியெல்லாம் வாங்கியிருக்கிறார். 1 பேதுரு 2:9, 1 பேதுரு 2:9 பவுலடியே சொல்றார், ஆனால் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர். அடுத்து அரச குருக்களின் கூட்டத்தினர். நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர், அரச குருத்துவ திருக்கூட்டத்தினர், இறைவனின் தூய மக்களினத்தினர். பெரியமானவர்களே, கடவுள் நம்மை தேடி வந்திருக்கிறார். நாம் இந்த உலகத்தில் கடவுள் நாம தேடி போகிறோமே இல்லையோ, கடவுள் நம்மை தேடி வந்திருக்கிறார். கடவுள் அன்பு செய்கிறார். இதுதான் இன்றைக்கி இந்த வாசம் சொல்லக்கூடிய செய்தி. எல்லாத்தையும் விட்டார் உங்களுக்காக, எனக்காக, நமக்காக எல்லாத்தையும் தன் உயிரை கொடுத்திருக்கிறார். கடவுளுடைய அன்பு அப்படிப்பட்ட அன்பு. இதை நம்ம ஃபீல் பண்ணுறதில்லை. 2வது செய்தியாக சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். இந்த வாசகத்தில் நாம் தான் முத்து, நாம் தான் புதையல், நாம் தான் நல்ல மீன்கள். பிரியமானவர்களே, கடவுள் அந்த வாசகனுடைய கடைசியில் கெட்ட மீன்கள் என்ன பண்ணுறாரு? கெட்ட மீன்கள் என்ன எடுத்து வீசி எறிகிறார். கடலில் போடல, வீசி எறிகிறார். அந்த மீன்கள் தூக்கி வெளியே போட்ட என்ன ஆகும்? செத்துரும். நல்ல மீன்களை கூடையில் போட்டுக் கொள்கிறார். நல்ல முத்தை அவர் தேடி வாங்கி கொள்கிறார். நல்ல புதையலை தேடி வாங்கி கொள்கிறார். நாம் தான் புதையல், நாம் தான் முத்து, நாம் தான் நல்ல மீன்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம் எல்லாம் கடவுளுடைய பார்வையில் ரொம்ப முக்கியமானவங்கன்னு அர்த்தம். கடவுளுடைய பார்வையில் ரொம்ப விலை உயர்ந்தவர்கள் என்று அர்த்தம். கடவுளுடைய பார்வையில் விலை மதிப்பற்றவர்கள், காசு கொடுத்து வாங்க முடியாத அளவுக்கு விலை மதிப்பற்றவர்கள், ரொம்ப காஸ்ட்லியானவங்க. நம்ம கடவுள் உங்களை விலை கொடுத்து வாங்கியிருக்கிற என்ன விலை? இந்த சிலுவை சாவு. தான் உயிரை கொடுத்துட்டு கடவுள் வாங்கியிருக்கிறார். அந்த அளவுக்கு நீங்களும் நானும் ரொம்ப வேல்யூபிள் உடையவர்கள். நீங்கள் போட்டிருக்கிற நகை நட்டு எல்லாம் உங்களை விட மதிப்பு வாய்ந்தது அல்ல.
யூ ஆர் சோ ப்ரெஷியஸ். கடவுளுடைய பார்வையில் நீங்கள் சோ ப்ரெஷியஸ், உன்னதமானவர்கள், ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க. ஆனால் இந்த உலகத்தின் பார்வையில் உங்களை மதிக்காமல் போகலாம். இந்த உலகத்தின் பார்வையில் நம்மளை மதிக்காமல் பல பேர் இருக்கலாம். உங்கள் சொந்தக்காக உங்களை மதிக்க மாட்டாங்க, உங்கள் அக்கம் பக்கத்துக்காக உங்களை மதிக்காமல் இருக்கலாம், உனக்கு பிடிக்காதவங்களை மதிக்காமல் இருக்கலாம். ஆனால் பிரியமானவர்களே, கடவுளுடைய பார்வையில் யூ ஆர் சோ ப்ரெஷியஸ். எசையா புத்தகத்தில் நாம் வாசிக்கிறோம், ரொம்ப அருமையாக சொல்லுவார், நீங்கள் விலையேற பெற்றவர்கள், ரொம்ப விலையேற பெற்றவர்கள், உங்களுக்கு நிகர யாரும் கிடையாது. ஸோ பி ஹாப்பி. கடவுள் உங்களை ரொம்ப முக்கியமானவங்க, ரொம்ப விலையேற பெற்றவர்கள், ஸோ ப்ரெஷியஸ் அப்படின்னு சொல்லி கடவுள் நம்மளை தேர்ந்தெடுத்துக்கிறார். பிரியமானவர்களே, உங்களிடம் இருக்கும் குறைபாடுகளை நினைத்து வருந்தாதீங்க, உங்களிடம் இருக்கக்கூடிய இயலாமைகளை நினைத்து வருந்தாதீங்க. என்னுடைய உடம்பு இப்படி இருக்குது, எனக்கு இப்படி தான் இருக்குது, என்னுடைய அறிவு இப்படி தான் இருக்குது, என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளோ குறைபாடு இருக்குது, வருத்தப்பட வேண்டாம். யூ ஆர் சோ ப்ரெஷியஸ். கடவுளுடைய பார்வையில் சோ ப்ரெஷியஸ். பல சமயத்தில் நாம் நம்முடைய உடல் அழகை பார்த்து நாம் வருத்தப்படுவது உண்டு, நம்முடைய உடல் அமைப்பை பார்த்து நாம் வருத்தப்படுவது உண்டு, நம்முடைய குடும்ப சூழ்நிலை பார்த்து நாம் வருத்தப்படுவது உண்டு. நம்ம யாருமே கண்டுக்க மாட்டாங்க, நிராகரிக்கிறாங்க, ஒதுக்குறாங்க, பார்த்து ஃபீல் பண்ணுவது உண்டு. பிரியமானவர்களே, கடவுளுடைய பார்வையில் நீங்கள் நாங்கள் முக்கியமானவங்க. கடவுளுடைய பார்வையில் நீங்கள் ரொம்ப பெருமை வாய்ந்தவர்கள், முக்கியமானவர்கள். ஸோ அது போதாதா நமக்கு? மனுஷன் மதிக்கிறான், மதிக்காமல் போகிறான். அவன் மதிச்சான்னா மதிக்காமல் போனான் என்ன? மனிதர்கள் நம்மை உயர்வாக பேசினால் தாழ்வாக பேசினா என்ன இருக்குது? கடவுளுடைய பார்வையில் ஆண்டு சொல்ல, நீங்கள் ரொம்ப முக்கியமானவங்க, ரொம்ப பெருமை வாய்ந்தவர்கள், நீங்கள் மதிப்பு மிக்கவர்கள். கடவுள் சொல்கிறார். பிரியமானவர்களே, இந்த 2 செய்திக்காக நன்றி சொல்லுவோம். கடவுள் நம்மை தேடி வருகிறார். கடவுளுடைய பார்வையில் நாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர்கள்.